அமெரிக்காவில் இருக்கிற பூர்வகுடிகளை எதுக்காக செவ்விந்தியர்கள்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1492ல கொலம்பஸ் இந்தியாவை தேடி பயணிச்ச போது வெறும் 62 நாட்கள்ல வட அமெரிக்காவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவுல இறங்கி இந்தியாவை கண்டுபிடிச்சதா நினைச்சாரு. கொலம்பஸ் முதலா இந்த பூர்வகுடிகளை பார்க்கும்போது இவங்க உடல் முழுக்க சிவப்பு நிறமா பூசியிருந்ததுனால இவர்களை செவ்விந்தியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா இந்த செவ்விந்தியர்களுக்கும் நம்ம இந்தியர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. தான் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த இவர் யூரோப்புக்கு அறிவிச்சாரு. யூரோப்ல இருக்கிற ஸ்பெயின், பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் இந்த புதிய நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்காக தங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்க வரலாற்றை நம்ம படிக்கணும்னா அதுல செவிந்தியர்களை தவிர்த்துட்டு அந்த வரலாற்றை நம்மளால படிக்கவே முடியாது. இன்னைக்கு நாங்கள் அமெரிக்கர்கள் அப்படின்னு தங்களை பெருமையா பேசிக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அந்த நாட்டுக்கு வந்தேரிகள் தான். ஏன்னா அந்த நாட்டு மண்ணுக்கு உண்மையான சொந்தக்காரர்கள் இந்த அமெரிக்க பூர்வகுடிகள் தான். கடைசியா பல இனக்குழுக்களா வாழ்ந்த இந்த பூர்வகுடிகளை 1,20,00,000 பேரை கொன்னு குவிச்சிட்டு தான் அமெரிக்கா அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு வல்லரசு நாடே உருவாகிருக்கு.